ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு மை பேரண்ட் அண்டு என்னுடைய மாமாவுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஏண்டா என்னுடைய சக்ஸஸுக்கு பேக் போனாக இருந்தது அவங்க தான். அப்புறம் என்னுடைய வணக்கத்தை சுகேஷ் சாமுவேல் சாருக்கும், போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு ஆதர்ச நாயகனாக விளங்கக்கூடிய கனிமுருகன் சார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு நேட்டிவ் எங்கன்னா முதுகுளத்தூர் பக்கத்தில் காக்கூருங்கிற ஒரு ரிமோட்டட் வில்லேஜ். நான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிற இன்ட்ரெஸ்ட்லாம் பொதுவாக இல்லை. நான் சினிமா துறைக்குள்ளே போகணுங்கிற ஆசையில் தான் இருந்தேன், அசிஸ்டன்ட் டைரக்டராக போகணுன்னு. ஆனால் எங்கள் வில்லேஜில் மோஸ்ட்லி நிறையா பேர் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறதுனால எனக்கு பின்னாடி எங்கள் மாமாவுடைய வலியுறுத்தலின் பேரில் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நான் விஓசி காலேஜில் தூத்துக்குடியில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ படிச்சுட்டு இருக்கிறப்ப எங்கள் காலேஜில் மோஸ்ட்லி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட் டைமாக இன்ஸ்டியூட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 3000 ரூபா தான். எனக்கு அப்போ எங்கள் ஹாஸ்டலில் ரூம்மேட்ஸ் எல்லாருமே ஆஃப் டே தான் காலேஜ், 1 o'clock வரைக்கும் இருக்கேன். எல்லோரும் மதியமானவொன்னே இன்ஸ்டியூட்டுக்கு போயிடுவாங்க. எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லாமல் இருந்தேன். சினிமா மட்டும்தான் என்னுடைய கனவாகவே இருந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் பின்னால் என்னுடைய நண்பரை சுரேஷ் அகாடமிக்கு சேர்த்து விட ஒரு நாள் போயிருந்தப்ப என் ஃப்ரெண்ட்ஸை சேர்த்து விட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம். ஆனால் அங்கே இருந்த ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, நீங்களும் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலையான்னு கேட்டாங்க. ஆனால் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஐடியா இல்லைன்னு சொன்னதுனால அந்த அக்கா ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீங்கள் டிகிரி முடித்ததுக்கப்புறம் இதே இன்ஸ்டியூட்டுக்கு வரலைன்னா என் பேரை மாற்றிக்கிறேன்னு சொன்னாங்க. அதே மாதிரியே நான் டிகிரி முடித்ததுக்கப்புறம் பேங்கிங் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலான்னு தூத்துக்குடி சுரேஷ் அகாடமியில் ஜாயின் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு மேத்தமெட்டிக்ஸுக்கு சுத்தமாக ஆகவே ஆகாது. ஏன்னா நான் +2லேயே மேக்ஸ் ஃபெயிலு. அதுக்கப்புறம் அட்டெம்ப்ட் எழுதி தான் பாஸ் பண்ணேன். அதனால் நான் பேங்கிங் எக்ஸாமுக்கு எனக்கு ஒரு பெரிய இடைவெளி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. தொடர்ச்சியாக ஃபெயில் ஆகிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நான் அதை ட்ராப் அவுட் பண்ணிவிட்டு யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணலான்னு சென்னை போயிட்டேன். சென்னை போனதுக்கப்புறமா யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு ஃபினான்சியல் பேர்டன் அதிகமாக இருந்தது. அப்படி அதிகமாக இருந்ததுனால என்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சர்வீஸ் நம்ம வாங்கிக்கிடலாம். சர்வீஸ் வாங்கினதுக்கப்புறம் மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ணலான்னு இருந்தேன். அப்படி ஸ்டார்ட் பண்ண என் கெரியரு, நான் குரூப் 4ல் ஃபஸ்ட்டு ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணேன், கமர்ஷியல் டேக்ஸு. அப்புறம் செகண்ட் லாஸ்ட்டு குரூப் 2ல் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு குரூப் 1 யூபிஎஸ்சி படிக்கணும்னு ஆசை இருந்ததுனால எனக்கு படிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் நல்லா ஈஸியாக இருக்குமோ நான் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணிட்டேன். மறுபடியும் இப்போ நான் டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸராக செலக்ட் பண்ணி செங்கல்பட்டு டிவிஷன் இன்டெலிஜென்ஸ் டிவிஷனை தேர்ந்தெடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா நான் என்னுடைய சக்ஸஸுக்கு காரணமாக இருந்தது பொதுவாக ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் நான் எடுப்பேன் எப்போவுமே. மேக்ஸ் எனக்கு சுத்தமாக வராதனால நான் என்னால் எவ்வளோ மேக்ஸ் போட முடியுமோ அதிகபட்சமாக நான் மேக்ஸில் போட்டது 10 கொஸ்டின்ஸ் தான். அதுக்காக எல்லோரும் அதே இது பண்ணாதீங்க. மேக்ஸ் போடாமல் சக்ஸஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இந்த ஃபீல்டில். அதனால தான் எனக்கு இவ்வளோ நாள் இந்த சக்ஸஸ் தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, மேக்ஸில் என்னால் எவ்வளோ போட முடியுமோ அதுக்கு மட்டும் ட்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் ஜென்ரல் ஸ்டடீஸ் பக்கம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவேன். அதில் ஸ்கோர் நல்லா பண்ணுவேன். லாங்குவேஜ்லேயும் குறைஞ்சபட்சம் 95 கொஸ்டின்ஸ் போட்டுருவேன். அதுக்கு கீழே எனக்கு குறைஞ்சதே கிடையாது. ஏன்னா எனக்கு மேக்ஸ் வராது. அப்போ என்னுடைய வெயிட் எதுனா லாங்குவேஜு ஜென்ரல் ஸ்டடீஸ் தான். அது ரெண்டுக்கும் பெரிய அளவில் ஃபோக்கஸ் பண்ணேன். அப்படி ஃபோக்கஸ் பண்ணதுனால எனக்கு சக்ஸஸ் ரொம்ப நாள் தள்ளிக்கிட்டே போச்சே தவிர சீக்கிரம் கைகூடி வரல. நான் லாஸ்ட்டாக 2018லேயே கவுன்சிலிங்லாம் போயிருந்தேன். ரெண்டு எக்ஸாம் கவுன்சிலிங் போயிட்டு கிடைக்கல அடுத்தடுத்து. அது ரீசன் என்னென்னா மேக்ஸு தான். நான் வெறும் 7 to 10 கொஸ்டின்ஸ் தான் போடுவேன். அதனால என்னன்னா கவுன்சிலிங்கில் பார்டரில் போயிட்டே இப்படியே இருந்தேன். அப்புறம் லாஸ்ட்டாக எல்லா எக்ஸாமுமே எஸ்ஏ எக்ஸாம் ரிட்டன் எல்லாமே கிளியர் தொடர்ச்சியாக. அது நான் தொடர்ச்சியாக கன்சிஸ்டன்சியாக இந்த ஃபீல்டில் இருந்தது தான் என்னுடைய சக்ஸஸுக்கு காரணம். அதாவது வள்ளுவர் அந்த பிரதர் சொல்லியிருந்தார் இதுக்கு முன்னாடி, தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்னு. அதாவது உங்களுடைய சக்ஸஸுங்கிறது தொடர்ச்சியாக கன்சிஸ்டன்சியாக ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் எந்த ஒரு ஃபீல்டுலையுமே நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். அது போட்டித் தேர்வுக்கு மட்டும் கிடையாது. அதே மாதிரியே தொடர் முயற்சிகளுக்கு இடையூறாக வரக்கூடிய எந்த ஒரு சவால்களையும் தொடர்ச்சியாக முயல்வதன் மூலமாக நம்ம அதை முறியடிக்கலாம். அதுக்கு வள்ளுவர் ஒரு அழகான குறள் ஒன்று சொல்லியிருக்காரு, ஊழையும் உப்பக்கம் காண்பார் உழைவின்றி தாளாது துங்கியற்றுபவர்னு. அதாவது தொடர் முயற்சிகளுக்கு தொடர்ச்சியாக உழைப்புகளையும் கொடுத்துட்டு வருவதன் மூலமாக அதுக்கு இடையூறாக வரக்கூடிய எந்த ஒரு இன்னல்களையும் நம்மளால் வெல்ல முடியும் அப்படிங்கிறதுக்கு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்கும் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறது ஒன்று தான், சர்வீஸுக்குள்ளே போகிறது மட்டும் உங்களுடைய கனவாக இருக்கக்கூடாது.
அந்த சர்வீஸுக்குள்ளே போனதுக்கப்புறம் லஞ்ச லாவணியமற்ற நிர்வாகம் அமைகிறதுக்கு நம்ம காரணமாக இருக்கணும். டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர் அவர்கள் ஒரு அழகான கோட் ஒன்று சொல்லியிருக்காரு. ஏ எஜுகேஷன் மேன் வித்தவுட் ஹியூமானிட்டி அண்ட் கேரக்டர் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் தென் பீஸ்ட். அதாவது ஒரு நபர் ஒரு மனிதன் மனித நேயமற்ற குணநலமற்ற கல்வியானது அது மிருகத்தை விட கொடியது. அதாவது இந்த சமூகத்துக்கு எதிராக ஒரு படித்தவனுடைய அறிவு இந்த சமூகத்துக்கு எதிராக திரும்பிச்சுன்னா அது என்ன ஆகுன்னா அது மிருகத்தை விட கொடிதாக போய் அமைகிறேன். அது மாதிரி தான் நம்ம சர்வீஸ்குள்ளே போனாலும் ஒரு ஹியூமானிட்டேரியனோட நம்ம செயல்படணும். ஒரு லஞ்ச லாவணியமற்ற அரசு அமைகிறதுக்கு நம்ம ஒரு உறுதுணையாக இருக்கணும். எனக்கு ஃபினான்ஷியல் பேர்டன் நிறையா, நான் சென்னையில் படித்ததுக்கப்புறம் நிறைய ஃபினான்ஷியல் பேர்டனை ஃபேஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா, நான் ஃபேக்கல்ட்டியாக ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் என்னோடய பேரண்ட்டை டிபெண்ட் பண்ணி இல்லவே இல்லை. எனக்கு எங்கள் மாமா சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க ஃபேமிலியவும் பார்க்கணும், எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணார். நான் அவரை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுன்னு நினச்சதுனால நான் ஃபேக்கல்ட்டியாக ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா அது மூலமாக நான் வருமானம் பார்க்கணுங்கிற ஆசை ஒருபோதும் இல்லை. என்னையால் ரெண்ட்டு பே பண்ணுறதுக்கு என்னுடைய ஃபுட்டு அக்கமடேஷனை சரி பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் கிளாஸ் எடுக்க போனேனே தவிர அதை ஒரு இன்கமாக நான் பார்க்கல. அதுக்கப்புறம் அதை எனக்கு ஒரு பெரிய பேக் போனாக இருந்ததுனால தொடர்ச்சியாக என்னால் இந்த ஃபீல்டில் சஸ்டெயின் பண்ண முடிஞ்சிச்சு. அது மூலமாக என்னால் இப்போ சக்ஸஸ் பண்ண முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வரக்கூடிய குரூப் ஒன் தேர்வுகள்லையும் நான் ஒரு நல்ல சக்ஸஸ் கொடுத்துட்டு இதே மேடைக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன். நன்றி, வணக்கம். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.